ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ECAREERPLUZ யூடியூப் சேனல். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரெட்மி நோட் 5 ப்ரோவோட ஸ்பீக்கர் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு ஸ்பீக்கர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மொபைலில் நம்மளுக்கு வந்து மியூசிக் கேட்காம இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கால் பேசுகிறப்போ வந்து ஸ்பீக்கரில் போட்டு கேட்குறப்போ வந்து எனக்கு ஸ்பீக்கர் ஒழுங்காக கேட்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க நிறையாவே. ஸோ இதில் ரெட்மி நோட் 5 ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நார்மலாக உள்ளே போயிட்டு ஸ்பீக்கரை மாற்றுறதோ இல்லை செக் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ப்ரொசீஜர் செய்ய போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மொபைலில் ஸ்பீக்கர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட கேசிங்கில் கீழே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து என்னோடய ஸ்பீக்கர் ப்ராப்ளம் வர ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட்டு போயிருக்கும், அப்படி இல்லைன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து உள்ளே ஏதாவது போயிருக்கலாம், ட்ராப்ஸ் ஏதாவது போயிருக்கலாம். ஸோ அதனால் வந்து எனக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கு வரலாம். ஸோ ஸ்பீக்கர் இந்த மொபைலை பொறுத்த வரையும் எனக்கு ஸ்பீக்கர் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இரைச்சல் சவுண்டு வந்து அதிகமாக இருக்குது. அதாவது நார்மலாக ஒரு டோன் வந்து எனக்கு கிடைக்குது, அதாவது ரிங் டோன் நான் வச்சுருக்கையிலே எனக்கு வந்து இரைச்சலாக வந்து சவுண்டு வருது. எந்த சவுண்டு கேட்டாலுமே எனக்கு எப்படி வருது அப்படின்னா இரைச்சல் சவுண்டோட வருது. அந்த இரைச்சல் சவுண்டு எதனால் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு டஸ்ட்டுனால தான். ஸோ அந்த டஸ்ட்டை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்பு நம்ம நார்மலாக பண்ணுவோம், செட்டிங்ஸில் போயிட்டு செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த செட்டிங்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம என்ன செக் பண்ணுவோம், நார்மலாக ஒரு சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நான் அதில் போகிறேன், செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் ஃபோன் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சைலண்ட் அந்த டோன்ஸ் கீழே வந்து இருக்கும். கால்ஸ்க்கு, அலாரம்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபுல் ரிங் டோன் இருக்கா, ஃபுல் நம்பரில் வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன். நார்மலாக அந்த செட்டிங்ஸ் பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹார்ட்வேர் டெஸ்ட் அப்படின்றது வந்து நம்மளோட மொபைலில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் ஃபோன் இருக்கு இல்லையா. ஸோ அபவுட் ஃபோனில் போயிட்டு ஆல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆப்ஷனுக்குள்ள கெர்னல் வெர்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா. ஸோ அது ஒரு 4 டேப் இல்லை 5 டேப் பண்ணீங்க அப்படின்னா என்னாகும், எனக்கு ஹார்ட்வேர் டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் நம்ம எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் பொறுத்தவரை ஸ்பீக்கர் டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. Hello, please dial 110 for police, 119 for fire. ஸோ இந்த மாதிரி எனக்கு கேட்குது அப்படின்றப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எரர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ ஸ்பீக்கர் டெஸ்ட் வந்து ஃபெயில்னு சொல்லி எனக்கு காட்டிடுச்சு. ஸோ அப்போ இதுலேயே நான் தெரிஞ்சுக்கலாம் என்னோட ஃபோனில் வந்து ஸ்பீக்கர் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேவா. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன போகலாம் அப்படின்னா இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு ஆப்ஷன் சம்டைம்ஸ் வந்து இதுலேயும் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ என்னோட ஃபோனில் ஃபஸ்ட்டு டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஸோ டெவலப்பர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம அந்த சேஞ்சஸ் அப்படின்றத பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ஃபோன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் சாஃப்ட்வேர் இதாகவும் இருக்கலாம். ஸோ இதனாலையும் எனக்கு என்ன பார்க்கலாம், ஸ்பீக்கர் வந்து கேட்காம இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ நார்மலாக இருக்கிற ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் செட்டிங்ஸ்லேயே இருக்கும். அந்த செட்டிங்ஸில் இல்லை அப்படின்னா ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா அபவுட் ஃபோனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளோட MIUI வெர்ஷன், ரெட்மி ஃபோனுக்கு MIUI வெர்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் வந்து சில டேப்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து UR now டெவலப்பர் அப்படின்றது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெவலப்பர் ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே டிசேபிள் அப்சல்யூட் வேல்யூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணி விடுங்க, எனேபிள் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்கு, நான் அதை என்ன பண்ணியிருக்கேன், டிசேபிள் பண்ணிட்டு மறுபடியும் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் போகிறதுனாலையும் எனக்கு என்ன ஆகலாம், எனக்கு அந்த ஸ்பீக்கர் ப்ராப்ளம்ன்றது சால்வ் ஆகலாம். ஓகேவா. ஸோ நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அகெயின் போயிட்டு சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனில் செக் பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் அதே மாதிரி தான் எனக்கு சவுண்டு வருது. ஓகேவா. மறுபடியும் அதே மாதிரி தான் எனக்கு சவுண்டு வருது அப்படின்றப்போ ஸோ ஓகே என்னோட ஃபோனில் வந்து அந்த டஸ்ட்டுனால தான் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா. என்னோடய ஃபோனில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 5 ப்ரோவோட ஸ்பீக்கரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றப்போ ஸோ நான் ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபோனில் பொறுத்த வரையும் ஸோ டிஸ்பிளே லெவலில் நம்ம கழட்டி மாட்டணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஸோ நார்மலாக வந்து நம்மளோட பிளாஸ்டிக் ஓப்பனரில் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணாலே எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஸோ ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா.
ஸோ இதை ஓப்பன் பண்ணுறப்போ பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் ஓப்பனர் அப்படின்றனாலும் ஸோ நமக்கு வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து கிளாஸ் இந்த முன்னாடி இருக்குது, அதே டைமில் நமக்கு டிஸ்பிளே டச்சும் சேர்ந்தே இருக்குது, கம்பைண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து கவனமாக பிரிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நெயில் ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஒரு சில பேர் வந்து நெயில் வச்சு எடுத்துருவாங்க. நமக்கு வந்து இதில் வந்து எடுக்கிறது வந்து பெட்ரு. பிளாஸ்டிக் ஓப்பனர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஓப்பன் பண்ணுறப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா சிம் ட்ரேயை வந்து நீங்கள் எடுக்கணும். சிம் ட்ரே எடுத்தால் மட்டும்தான் நமக்கு ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்போவுமே ஒரு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லவுட் ஸ்பீக்கர் கிட்ட நிறையாவே டஸ்ட் எனக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி விட்டுறேன். க்ளீன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ஸ்பீக்கர் வந்து இதில் தான் எனக்கு தெரியுது. ஸோ ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டு வர இடம் பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகேவா? நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு என்ன ஆகுது, அந்த இரைச்சல் சவுண்டு எப்பவும் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ கழட்டி பார்த்துட்டு அந்த டஸ்ட்டுனால எதுவும் ப்ராப்ளம் ஆயிருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி எனக்கு வந்து சவுண்டு வந்து இரைச்சல் சவுண்டு தான் கேட்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு லேயர், பிளாக் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால தான் எனக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதில் தான் டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகி எனக்கு கேட்காம இருந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த லேயரை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அதாவது என் ஃபோனில் வந்து அந்த ரிங்டோனை ப்ளே பண்ணி காட்டுறேன். அது எப்படி ப்ளே ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை டேமேஜ் பண்ணாமல் ரிமூவ் பண்ணுங்கள். அந்த ஒரு பிளாஸ்டிக் ஷீல்டு மாதிரி தான் இருக்கும். இது எடுத்துகிட்டு செக் பண்ண போகிறோம். எடுத்துகிட்டு அதில் நிறையாவே டஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த சவுண்டை நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த டஸ்ட்னால தான் எனக்கு கேட்காம இருந்திருக்கு. இப்போ நல்லாவே வந்து நமக்கு டோன் கேட்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அகெயின் என்ன பண்ணுங்கள், அந்த ஷீல்டு பார்த்தோம் இல்லையா, ஒரு பிளாக் கலரில் ஷீல்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ஷீல்டு என்ன பண்ணுங்கள், நம்ம ஐபி லிக்விட் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப க்ளீன் பண்ணிடாதீங்க, அதுக்கு வந்து பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ லைட்டாக வந்து அதில் இருக்கிற டஸ்ட்டு மட்டும் ரிமூவ் ஆகுற மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னாலே எனக்கு என்ன ஆயிரும், க்ளீன் ஆயிரும். ஸோ நான் ப்ரஷ்ஷை வச்சுட்டு லைட்டாக வந்து எனக்கு க்ளீன் பண்ணுறேன். ஸோ க்ளீன் பண்ணாலே எனக்கு க்ளீன் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அதை வந்து ஜஸ்ட்டு க்ளூ போட்டு அப்படியே ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோடய ஸ்பீக்கர் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆயிரும். ஸோ ஒரு மொபைலில் வந்து கேரி பண்ணுறப்போ வந்து நம்ம டஸ்ட்டு ஃபால் ஆகாமல், ஒரு தண்ணியோ எதுவுமே வந்து உள்ளே போகாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படின்னா தான் நம்மளோட ஃபோன் வந்து நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா க்ளூ வச்சு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ நான் மெதுவாக வந்து அந்த சைடில் உள்ளே வந்து ஸ்பீக்கருக்குள்ளே எதுவும் பற்றாமல் மேலே மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அந்த 4 சைடு மட்டும் லைட்டாக என்னோடய க்ளூவை மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறேன், இந்த பிளாஸ்டிக் ஷீல்டை வந்து அப்படியே ஃபிட் பண்ணிடுறேன். ஸோ அந்த க்ளூ உள்ளே போயிடாமல் நான் என்ன பண்ணுறேன், 4 சைடு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ட்விஸ்டர் வச்சு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கேன். மேட்ச் பண்ணிட்டு என்ன பண்ணிடுங்க, லாஸ்ட்டாக விடவா செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, இது வச்சக்கப்புறமா எனக்கு கரெக்டாக குவாலிட்டியாக வந்து எனக்கு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா ஓகே, என்னோடய ஸ்பீக்கர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.